இயக்குனர் அமர் அவர்கள் இப்போ செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா ரைட் நடந்த அந்த ஒரு செய்தியை பத்தியும் அவர் தெளிவுரை கொடுத்திருக்காரு. அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, சுத்தி வளர்ச்சி எல்லாருமே கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரமணான் பண்டிகை எவ்வளவு கோலாகலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் தெரியும். ஒரு மாத காலம் நோன்பு கண்டம் முடிச்சுட்டு சந்தோஷமா நிறைய சொந்தங்கள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே இனிய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் அமீர் ஆரம்பிச்சிருக்காரு. என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்னு கட்டன் ரைட்டா சொன்னது மட்டும் இல்லாம மதுரை தமிழகத்துல ரம்ஜான் தொழுகையை பங்கேற்ற அவரு வீடு திரும்ப போகும் பொழுதுதான் இப்படி செய்தியாளர்கள் சுத்தி கேட்டிருந்திருக்காங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, என் வீட்டு அலுவலகத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டா 11 மணி நேரத்துக்கு மேல சோதனை நடத்தினாங்க. சில ஆவணங்களை எடுத்தாங்க தான். ஆனா என்னென்ன ஆவணங்கள் என்னால சொல்லவே முடியாது. அவங்க தான் உங்ககிட்ட அபிஷியலா சொல்லுவாங்க. சோ இந்த விசாரணை ரொம்பவே நீட் அண்ட் குட்டா போயிட்டு இருக்கு. நான் ஏதாவது சொல்லி அது சிக்கலாக்க விரும்பல அப்படின்னு செய்தியாளர்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால என் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. கண்டிப்பா அது எல்லாத்தையுமே நான் நிரூபிப்பேன். எந்த நேரத்துல அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு தயாரா தான் இருக்கேன். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதுதான் சொல்றேன். நான் இறைவன் பெரியவன் அப்படிங்கிற அந்த கொள்கைகளை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ என்ன என் வாழ்க்கையில நடந்தாலும் அப்படி டேக் இட் ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு இறைவன் எப்போதுமே என் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கிராஸ் அவுட் பண்ற ஒரு பர்சன் தான் நான். சோ விசாரணையில என்ன கேட்டாலும் நான் நேர்மையா பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் சொல்லணும்னா பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஒருவேளை அரசியல்ல ஏதாவது உள்நோக்கத்தை வச்சுட்டு திணிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல, அப்படி எதுவும் எனக்கு தெரியல. அதை பத்தி நான் வெளிப்படையாவும் சொல்ல முடியாது. 1 மந்த் என்னால பேச முடியாம இருந்ததுக்கான காரணம் நான் நோம்புல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவும் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது இவருக்கு என்ன பதில் சொல்றேனே தெரியல. விசாரணை எல்லாம் நேர்மையா நடக்குதா இல்ல அவங்களுக்கு ஏதாவது திணிக்கப்படுறாங்களா, உங்களை ஏதாவது வற்புறுத்துறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல இல்ல அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோடயே விசாரணை எல்லாமே ரொம்பவே நேர்மையா நடந்துட்டு தான் இருக்கு. சோ எந்த ஒரு சிக்கலுமே இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. சோ கூடிய சீக்கிரம் இதுல உள்நோக்கம் இருக்குதா, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே உறுதியா அபிஷியலா தெரிய போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ நீங்க இயக்குனரான அமீர் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.